மாவட்டத்தைச் சேர்ந்த பாக்கியநாதன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை கொண்டு வருகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றி பூமாலை சூட்டுகின்ற மாபெரும் விழா பெருமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களை எல்லாம் வருடந்தோறும் வரவழைத்து அன்பும் ஆதரவும் தருகின்ற மாபெரும் இந்த அரசகுளம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுற்றுவட்டார நாடகக்கார ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பிலும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் ஆர்நாடு அவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை தொடர்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுவில்லா
ரொம்ப தெரியல. கம்மா சொல்லுவீல. கம்மப்பூர் போட்டாங்கன்னு வரோம். சின்னூர் பேசாம இருக்கிறது. ஆமா ஆமா. எழுத்து வந்து கருப்பாய்க்கு இப்ப முக்கிய கூட அமைக்கி கருப்பாய்க்கு முட்டை வச்சு போச்சு. ஐயோ ஆம்பளை போன் பண்ணவா? கருப்பாய் கோழி முட்டைங்க. சரி சரி. தேவமே எல்லாம் தொடர்புறாங்க. வெளியே ஓடி செய்யல. தேவமே எல்லாம் சொல்லு. வருக வருக வருக. அந்த மணி தாத்தா அவர்களே, பாருங்கள் தாங்களுடைய நல்வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்து நாங்களும் தங்களுடைய நல்வரவை எதிர்பார்த்து என்னுடைய வரவை தாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. தாங்கள் இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் இருப்பது வல்லநாட்டில், தாங்கள் இருப்பது பாஞ்சாலங்குறிச்சி. நான் அழைத்ததாக தாங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தெரிவித்தார்கள்? எப்படி? நான் அழைத்ததாக. தாத்தா அவர்களே, தாங்கள் சக்கரா கோயில் பூசாரி அல்லவா? பூசைக்கு சென்றிருந்தீர்களா? தாங்கள் எனக்கு உபதி பிரசாதம் கொண்டு வந்தீர்களா? சரி. என்ன உத்தரவு? 6 மாத காலங்கள். அப்படியா? தாத்தா அவர்களே, அப்படி என்றால் நமது சக்கரம் எல்லோருக்கும் அருள்புரிய வேண்டும். தமிழ்நாட்டிலே தலைசிறந்த மன்னனாக வழங்கப்பட்டு வெள்ளையனை வெளியேறு என்று வீர முழக்கம் செய்து வருகிறார் எனது வளர்ப்பு தந்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் அமர்தம்பி ஊமத்துறை பாண்டியர்கள். அப்படி இருக்க அந்த 6000 மைலுக்கு அப்பாற்பட்டு இருந்து வந்த வெடித்த வெள்ளையர்கள் நவாப்பை நலவத்தியமாற்றிய நாசக்காரர்கள் நம்மை அடக்கியாள கனவு காண்கிறார். கண்ணு விளைகிறதை கட்டணம் தட்டி கலந்தலிலே புறப்படுத்து காண்கின்ற வெற்றிலனை வெற்றி மாலையாக சூடி வருகின்ற வெள்ளையத்தை அவன் இருக்கும் பொழுது சிங்க வஞ்சுமா பெண் வாங்குமா பிறமுது காட்டுமா. தாங்களிடத்திலும் இந்த மக்களிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை கூறலாம் என்று நினைக்கிறேன். தாங்களுக்கு நன்றாக தெரியும் என்னுடைய பிறப்பு உழப்பு நல்லா தெரியும். நீங்க சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எதுக்கு அப்படி சொல்றீங்க? யாருக்கு? நடுக்கம் கொடுக்கு. அப்படியா? டான்ஸ்கார பொண்ணை தேர்த்தி கட்டி பிடிச்ச ஆலைன்னு அப்ப நடுக்கம் கொடுக்குறீங்க இல்லையா? கரூர், மணப்பாறை, திண்டுக்கல் இந்த பக்கம் வர டான்ஸ்களை பூரா விரட்டி கட்டி பிடிச்ச ஆடுவீங்க. எங்களுடைய பிறப்புழப்ப சொல்லுங்கன்னா நடுக்குது, கால நடுக்குது, கிருகிரு போறது. இதெல்லாம் எப்படி நீங்களா சொல்லிக்கிறதா? எந்த தடுமாட்டம்லாம் பிறப்பாண்டீங்கள உங்களுக்கா அருள் பிடிக்குது? பரவாயில்ல, பிடிக்கட்டும். அத்தாவர்களே, வெள்ளையத்தினுடைய பிறப்புழப்பு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். வல்லநாட்டிலே பிறந்து பாஞ்சாலங்குறிச்சியிலே வளர்ந்து பாஞ்சாலங்குறிச்சி பட தளபதியானது வரைக்கும் இந்த வெள்ளையத்தினுடைய பிறப்புழப்பு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். காலதாமம் காரியக்கேடு சீக்கிரமாக சேவல் போர்வைக்கு செல்ல வேண்டும். நமது சேவலுக்கு பச்சிரீர் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? சரி. வெக்கெடுப்பு நாள் வந்த விடை என்றால் சரி. இந்த கோட்டையின் கோட்டை மரவர் குலத்திலே பிறந்த வெள்ளையத்தேவன் களத்தில் வளரக்கூடிய வெள்ளைச்சேவல் காப்பு கம்பள பேர் சொன்னால் வேப்பண்ணை பாலாகும். கண்டுபிடிக்கும் சிவன் இருந்தாலும் கம்பளத்தார் குலம் கொள்ளாது. உங்கள் வாக்கிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது நிச்சயமாக பணிக்கும். எனது தந்தையர்கள் பிறந்த தின விழாவிற்கு எத்தனை பாளையப்பட்ட மன்னர்கள் வருகிறார்கள்? 71 பாளையப்பட்ட மன்னர்கள் சேவல் போர்வைக்கு தங்கு வருகிறார்கள். 71 பாளையப்பட்ட மன்னர்கள். 72வது நாம் தங்கு வருகிறோம். அப்படியா? சொல்லுங்களேன். எப்படி? 71 பாளையப்பட்ட மன்னர்கள் தங்கு வருகிறார்கள். 71 பாளையப்பட்ட மன்னர்கள் வருகிறார்கள். அந்த 71 பாளையப்பட்ட மன்னர்கள் சேவலும் கால்களில் கத்தி கட்டி சட்டை செய்வது வழக்கம். நமது வெள்ளை சேவலுக்கு காலில் கத்தி கட்டாமலே போருக்கு இறக்குவது நமது சேவலுடைய வழக்கம். இந்த மாதிரி ஆணைக்கு அனுசரிக்கும் என்பார்கள். வெள்ள வரமுன்
அதற்கு மருந்து கண்டுபிடித்தீர்களா? நாங்கள் எச்சரிக்கையாகவே பல ஊர்கள் சென்று பல மொழிகளை மருந்து கொண்டு இருக்கோங்க. அப்படியா? ஆமா திருமணி. சொல்லுங்களேன். இந்த மருந்து வைக்கிறதுக்காக பல ஊர்கள் சென்றோங்க. ஆமாங்க. எந்தெந்த ஊர் போனீங்க? பழையகுளம், கள்ளக்குளம், ஆவரகுளம், மணக்குளம், ஆயகுளம், நெடுங்குளம், காஞ்சகுளம், முக்குளம், சொரிக்குளம், மணக்குளம், பூவகுளம், கட்டாளகுளம், கல்குளம், செங்குளம், மாங்குளம், தீக்குளம், தல்லாகுளம், தெப்பகுளம், தெய்யகுளம், கடம்பகுளம், மாரிக்குளம், அரைக்குளம், சாரிக்குளம், குண்டுகுளம், முருககுளம், சம்பக்குளம், ஆலங்குளம், விருச்சிக்குளம், விருச்சிக்குளம், கொக்குளம், உப்புகுளம், கட்டாகுளம், தூங்குளம், உலகம், பழையகுளம், ஆண்டுகுளம், விழிக்குளம், பாக்ககுளம், பொருளகுளம், அட்டகுளம், சங்ககுளம், குளமகுளம், சட்டமங்கலம், கரிமங்கலம், வேப்பகுளம், கடைசியில அரசு குளத்தில் வெளியேறி அரச குளத்துல வெளியேறி உத்து பார்த்தோங்க. எதை உத்து பார்த்தீங்க? மூடிலாம் நிறைய பார்த்தோங்க. நல்ல விஷயங்களை மட்டும் உத்து பார்க்கணும். கண்டதெல்லாம் உத்து பார்க்க கூடாதியா? நீங்க சக்கமா கோயில் பூஜாரி என்ன கோவையில் வரையில் நல்ல விஷயங்களை மட்டும் உத்து பார்க்கணும். நீங்க கண்டபடி உத்து பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்க கூடாது. என்ன நீங்க சக்கமா கோயில் பூஜாரி, அதனால நல்ல விஷயங்களை மட்டும் உத்து பார்க்கணும். வர்ற பக்தர்களுக்கு திருநீர் கொடுக்கணும், அருள்வாக்கு சொல்லணும். இல்லையா? கருத்தனுடைய வாசல்ல சொன்ன மாதிரி நல்ல வாக்கு சொல்லணும். சரி, பலவிதமான மூலிகை சொல்லுங்களேன். சரி, ஆமாதான் அத்தனை அரைச்சு ஒரு அளவு இந்த அளவு எப்படி போடணும்? 3 வேளை போடணுங்க. 3 வேளை சொல்லுங்களேன். காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, சரி, சாயந்தரம் ஒரு வேளைங்க. போடுவது பக்கம் சொல்லுவாங்க. சொல்லுங்க தாத்தா. காலையில கருத்து இருக்குல்ல, ஒரு 4 போல. சரி, அவளை போடுங்க. ஒரு கோட அளவு, ஒரு கொட்டை அளவு. மத்தியானம் உச்சி பண்ணுங்க. சரி, வெயில் நேரம் இவளை போடுங்க. பாத்தீங்களா? 2 கோட அளவு. சாயந்தரம் குளிர்ந்த நேரம், இருக்காத நேரம், சரி, யாருமே தெரியாத நேரம், எல்லோரும் குளிர் நேரம். என்னையா லோகத்துக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எந்த அளவுக்கு மருந்த போட்டால் காய்கள் சீக்கிரமா மாறிவிடும். வாங்க போயிட்டு வருவாங்க. பாருங்கள், இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டேன் பார்த்தீர்களா? நாட்டு மலவர் குலத்திலே பிறந்தவள், சேதுபதி சமஸ்தானத்திலே வளர்ந்த எனது ஆசை நாயகி வெள்ளையம்மா. அன்று ஒரு நாள் ராமநாதபுரத்தில் எனது தந்தையர்களையும் தாங்களையும் சிறைபிடித்தார்கள் வெள்ளையர்கள். உடனே எனக்கு தகவல் தெரிந்து வெள்ளை குதிரை ஏறி வீரவால் கரத்தில் ஏந்தி வீரா வேஷத்துடன் சின்னக்கடை மார்க்கமாக சென்று அப்படி செல்லும் சமயத்தில் செம்ம நாட்டு மலவர் குலத்திலே பிறந்தவள், சேதுபதி சமஸ்தானத்திலே வளர்ந்த வெள்ளையம்மா என் வீரத்தையும் என் அழகையும் கண்டு என் மேல் பாசம் கொண்டு எனது தந்தையர்களை சிறைமீட்டி வரும் பொழுது யாரும் அறியாத நேரம் என் பின்னால் ஓடி வந்தான் அல்லவா, அண்ணவளை கொண்டு வந்தேன். தாங்கள் எனக்கு சக்கரவேல் ஆலயத்தில் எனக்கு திருமணம் முடித்து வண்ட நாட்டுக்கு அனுப்பி வச்சீங்க. இன்று சேவல் போர்முனைக்கு சென்றதால் வேற நானும் சேவல் போருக்கு போறான். வேற வர சொன்னாரு, நம்ம சொல்றீங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. என்ன பதவி? யாருமே கிடைக்காத உத்தியோகம். யாருமே கிடைக்காத உத்தியோகம் இல்லையா? ஆமாங்க. நாட்டுல 100 கோடி 200 கோடி செலவு கூட பதவி எல்லாம் அடைகிறாங்க. எனக்கு 1 ரூபாய் செலவு இல்லாத பதவி இல்லை. வயசோடு நடத்துல பேச்சு கூட்டம் அருமையான பதவி, நல்ல பதவி. பேச்சு வருத்துதியா? போயிட்டு வந்து பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே.
கலையரங்கில் முன்பாக அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வெள்ளையமான் சரிவிம வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனது கலைக்கு செல்கிறேன். வணக்கம். மேடையில் வெள்ளையம்மனாக பாத்திரம் எடுத்துக் கொண்டிருக்கும் காசம்பட்டியை சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கு விழாவின் சார்பாக பொன்னான போட்டு பூமாலை தொடப்படுகிறார்கள். கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் எனக்கு வாழைகளுக்கு முன்னாடி கொடுத்து கௌரவப்படுத்தின்ற கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் அன்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். பேச பிடிக்கிச்சு. ஹலோ ஹலோ ஹலோ
ஆதிகேசரை மீட்டி வந்த ஓ வீர பராக்கிரமுடைய ஒரு வீரரை பார்த்து ஆகா இப்பேற்பட்ட வீரர் உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று எண்ணி அவசரம் கட்டி ஆள்வதை விட இந்த சமத்தரை கட்டி நான் சாவதே மேல் என்று எண்ணி அவன் பெண் தொடர்ந்து வந்தேன். அப்போது எனது மாமன் மகள் எனக்கு மேல கணவருக்கும் திருமணம் முடித்து பார்ப்பால் சீர்வரிசைகள் கூட ஓவிரமான மாளிகை அந்தப்புறம் அந்தவனம் அத்தனை உண்டுபடி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல எனக்கு அரங்கனை சேவலை பரிசாகவும் எனது கணவருக்கு அந்த வல்லூர் சேவலை பரிசாகவே கொடுத்தார்கள். எனது கணவரோ வல்ல நாட்டில் ஒரு சிறு அரசராக வாழ்ந்து வருகின்றார். வருஷத்தில் ஒரு முறை சேவல் போருக்கு செல்வது வழக்கம். என் கணவர் அழைப்பறான் செய்தி கேட்டு ஓடும் என்று எதிர்பார்க்கின்றேன். தென்பல் அணி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே தென்பல் அணி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே தென்பல் அணி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பல் அழகே திருப்பான் அழகாக அவர் அங்கிருந்த காத்திருந்தான் அருளாக பொருளாக என்னவென்று அறிந்து கொள்கிறேன். நானும் பிறந்தாது ராமநாடு ராமநாடு அழகு ராமநாடு நானும் பிறந்தாது ராமநாடு வாணி பிறந்தது வல்லநாடு வாணி பிறந்தது வல்லநாடு 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 ராமநாடு
சுவாமி குற்றாலம் சாலை குண்டுமுத்து நீராவி தெச்சராபுவி செம்மடல் வேட்டிலே என்னுடைய வளர்ப்பு தந்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தின விழா கொண்டாட்டத்திற்காக சேவை வைத்திருக்கிறார்கள் கண்ணே. சாமி அங்கு நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும், அதற்காகத்தான் அழைத்தேன். சாமி இதற்காக நீங்கள் அழைத்தீர்கள். சேவல் போர்க்களம் என்றால் எனக்கு நன்றாக பிடிக்குமாக பாருங்கள் இருவருமே சென்று அந்த போர்க்களத்தில் நின்றோருனாக கண்ணே, சாமி சிற்றூர் ஜமீன்தார்கள் யாவரும் இன்று சேவல் போர் முனைக்கு வந்திருப்பார்கள். அதனால் என்ன ஆகையால் இந்த கொண்டையின் கோட்டை மரவர் குலத்திலே பிறந்த வெள்ளைய தேவன் எப்பொழுது வருவான் வருவான் என்று அனைவரும் எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்கள். உண்மையாக இன்று சேவல் போர் முனைக்கு நான் மட்டும் சென்று வருகிறேன். சுவாமி அது வாஸ்தவம் தான். மன்னித்து சுவாமி, படியானால் நீங்கள் மட்டும் சென்று வரலாம். அதற்கு முன்னால் நீங்கள் சந்தோஷமாக செல்ல வேண்டும் அல்லவா? அதற்காக சிறிது நேரம் இந்த நந்தவனத்தை சுற்றி பார்த்து உடனே நீங்கள் சந்தோஷமாக சென்று வர. நந்தவனத்தை பார்த்தாயா? நந்தவனம் அருமையாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது பார்த்தாயா கண்ணே? கண்ணே வில்லையம்மா, இந்த அருமையான நந்தவனத்தில் சிறிது நேரம் ஆடி பாடி சென்ற கண்ணே, ஏழை